பேரும் சேர்ந்து விக்னேஷன் விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு டேரக்டரை பார்க்கலாம். நிறைய டேரக்டர் பார்த்தாங்க, நிறைய அந்த விஷ்ணுவர்தன் நிறையா பேசினாங்க. அடுத்து கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் மயில் திருமணத்தில். ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு ஒரு சில அவர் வர்றப்போ ஒரு பிஜிஎம் இருக்கும், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு சார்ட் இருக்கும். அந்த மாதிரி எந்த இதையுமே இல்லை, எல்லாத்தையும் உடைச்சிருக்கு இந்த படம். பட் இந்த படம் வெளியில் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னா லொக்கேஷனு, அந்த காரு, அந்த பேக் ட்ராப்பு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதே நாட்டை எடுத்துகிட்டு நம்ம இங்கே பண்ணால் யாருக்குமே தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு த்ரிஷா அஜித் வந்து அதே லொக்கேஷன், அதே காரு, அதே ட்ரக்கு, அதே ரெஸ்டாரண்ட்டு, அதே இதெல்லாம் வச்சு அதே மாதிரியான படங்கள் அப்படிங்கும் போது தானே உங்களுக்கு அந்த இதாக வருது. அந்த நாட்டை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாமே. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த நம்ம இங்கே இருக்கிற மெயில் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. ஏன்னா பாரமௌண்ட் பிக்சர்ஸ்க்கு சென்னை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை இப்படி வந்து பண்ணுறாங்க, அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க, அது 30 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த டீகோடிங்லாம் போட்டு யாரோ மெயில் அமைச்சிருப்பாங்களோன்ற சந்தேகம் தான் வருது. லீகல் சைடு நடந்துகிட்டு இருக்கு, லீகல் சைடு அந்த சைட்லேயும் பண்ணிடுறோம். அமெரிக்காவிலே ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதனால் அங்கே வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல ஷூட்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். விடாமுயற்சி வந்து ரிலீஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி தான் வர மாதிரி இருந்தது. இப்போ விடாமுயற்சி வந்துடுச்சு ஆக்சுவலாக. பட் டீசர் வந்ததுக்கு அப்புறமா ஹாப்பியாக இருக்கும்போது திடீர்னு 150 crores வந்து கொடுக்கணும் அப்படின்றது பாசிபிலிட்டின்றீங்களா? இல்லை, பாசிபிலிட்டியா இல்லையா இந்த செய்தி வந்து ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை. ஆனால் செய்தி ஏறக்குறைய உண்மைதான். அது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பிரேக் டவுன் ஒரு ஆங்கில படத்தை வந்து இந்த டீசர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அந்த படம் வந்திருக்குன்னு 97 வந்த படம், அது பாரமௌண்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண படம். அந்த படத்தினுடைய தழுவல் தான் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டீசர் வந்த பிறகு நமக்கு ஏறக்குறைய அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த படம் தான், அதே மாதிரியான லொக்கேஷன், அதே மாதிரியான காரு, அதே மாதிரியான சேசிங்கு எல்லாமே ஏறக்குறைய அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த விஷயம் வந்து யூடியூப்பில் பேசி வந்து பாரமௌண்ட் பிக்சர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு போல். அவங்க தரப்புல இருந்து இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க போல். இது எங்களுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணணும், காப்பிரைட்ஸ் ஆக்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல். இனி அடுத்து 150 கோடி அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக அவர் சொல்லியிருக்காங்க. லைக்காவுக்கு யூஎஸ்லேயும் கம்பெனி இருக்குது, இங்கிலாந்துலேயும் கம்பெனி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அங்கே ஏதாவது கம்பெனியில் பேசுவாங்க. லாஸ்ட் மினிட்ல டேட்லாம் போட்ட பிறகு ஒரு நெக் டு நெக் வந்த பிறகு அவங்க வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே தான். பட் இருந்தாலும் அதில் வந்து 60% அவங்க கேட்கும்போது இது எப்படி ப்ராஃபிட்டபுளாக? இல்லை, அது கொடுக்க முடியாது. அது அவங்க கேட்குறாங்க, அந்த ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. 97 வந்த படம்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? அன்றைக்கி அந்த காஸ்ட்டு கூட இருக்காது. அந்த படத்துடைய மொத்த காஸ்ட்டே அந்த அமௌண்ட் இருக்காது அந்த காலத்தில், 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிங்கும் போது இது வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம நம்மள்ட்ட கேட்காம யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, இவ்வளோ அமௌண்ட்டு. அது நீ அவங்க தரப்பில் வந்து பேசி அதை ஏதாவது காம்பன்சேட் பண்ணுவாங்க. சரி, இந்த படத்தில் ரிலீஸ் ஆகிற பிரச்சனை வந்ததுன்னா திடீர்னு குட் பேட் அக்லி வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? இல்லை, குட் பேட் அக்லி வர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ தான் டிஎஸ்பியை தூக்கிட்டு ஜிபி உள்ளே வந்துருக்காரு. ஜிபி வந்த பிறகு நீ சாங் கம்போஸ் பண்ணி சாங் ஷூட் பண்ணி நீ அடுத்து படத்தில் ஒரு 30% ஒர்க் இருக்குது, அதை முடிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. அஜித் அதை விரும்ப மாட்டார். அஜித்துமே பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நபர் தான், அறிகுறியில் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதனால் அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டீசர் எப்படி சார் இருந்தது? டீசர் நல்லாயிருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு உள்ள எந்த இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்பீடோ ஒரு பிஜிஎம்மோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரி, ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. டெக்னிக்கலாக எப்படி சார் இருந்தது படம்? ஃபோட்டோகிராஃபி மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. மியூசிக் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா ஒரே ட்ராக் எடுத்து அப்படி போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு அரபின் ட்ராக் எடுத்து அப்படியே அதில் போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மியூசிக் சைடில் இன்னும் கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணியிருக்கலாம். கூலி டீசர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேட்டையன் பார்த்தோம், அதெல்லாம் எப்படி இருந்தது? நமக்கு லியோ பார்த்தோம். அந்தளவுக்கு இதில் ஒரு டெப்த் இல்லை. பட் ஆனால் இந்த படத்துக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சதில்ல. ஃபஸ்ட்டு நயன்தாரா போய் லைக்கா கிட்ட எவ்வளோ பேசியும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதுக்கப்புறமா தான் இவர் உள்ளே வந்தார். அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ ஏற்கனவே ஒரு டிலே, இது ஒரு டிலே அப்படிங்கிறப்போ இது ஒரு செட்பேக் நினைக்கிறீங்களா? இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நல்ல எஃபர்ட் கிடச்சிரும்? இல்லை, படம் ஆரம்பிச்சிருந்து ஒவ்வொரு விஷயமா செட்பேக் ஆகித்தான் போகுது. முதல்ல விக்னேஷ் சிவனை ஃபிக்ஸ் பண்ணி விக்னேஷ் சிவன் லண்டனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு அவர் கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லி அதுக்கு பிறகு வந்து அஜித்தை விட்டுட்டு ப்ரொடியூசர்கிட்ட அஜித்தை சொல்லி அஜித் சில கரெக்ஷன் சொன்ன பிறகு அதை அவர் ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போனார். அங்கே போய் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து விக்னேஷன் விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு டேரக்டரை பார்க்கலாம். நிறைய டேரக்டர் பார்த்தாங்க, நிறைய அந்த விஷ்ணுவர்தன் நிறையா பேசினாங்க.
அடுத்து கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் மயில் திருமேனி. சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, உடனே கதை வேணுங்கிறதுக்காக இந்த கதையை எடுத்து பண்ணிட்டாங்க போல், அப்படி தான் தோணுது. கதை யோசித்து கதை ரெடி பண்ணுறதுக்கு கூட டைம் எடுத்துக்கிறாம டப்புன்னு இந்த கதையை எடுத்து பண்ணிட்டாங்க. பண்ணதில் தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கு. இந்த கதை சம்மந்தப்பட்ட திருட்டு வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட சொர்க்கவாசல் படத்தை கூட அதனுடைய என்னுடைய கதைன்னு ஒருத்தர் கிருஷ்ணகுமார், ஒருத்தர் நாளை இயக்குனர் கிருஷ்ணகுமார் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி கதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா லோக்கல்லையும் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனை இன்டர்நேஷனல் வரைக்கும் போச்சு. இதை ஏன் இவங்க வந்து ஒரு ரைட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு கதை கேட்க மாட்டேங்கிறாங்க, கதை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க, எல்லா ஜானர்லையும் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு அஜித்துக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னா பண்ணி கொடுத்து போகிறாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் தேவர் ஃபிலிம்ஸ்னால் தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்கா அப்படின்னு ஒன்று, தேவர் ஃபிலிம்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கா, திரைக்கதை டைரக்ஷன் எம்ஏ திருமுகம், பீம் சிங்னு போட்டிருப்பாங்க. ஆனால் கதை வந்து அந்த கதை இலாக்கா தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எம்ஜிஆர் கால் ஷீட் கிடச்சிச்சுன்னா எம்ஜிஆருக்கு ஒரு 10 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அந்த கதையை ரெடி பண்ண சொல்லி அந்த கதையை போய் எம்ஜிஆர்ட்ட சொல்லி அதில் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை கொண்டு அதுக்கு பிறகு தான் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது இப்போ உல்ட்டாவை மாறிடுச்சு. முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு கதை அவருக்காக ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு அந்த கதைக்கு டேரக்டர் யாரை போடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண காலமெல்லாம் போய் இன்றைக்கி முதல்ல டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கதையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைகீழான ஒரு மாற்றம் வந்துருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதெல்லாம் பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஒரு கதை ஆசிரியரை கூப்பிட்டு ஒரு கதை கேட்குறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ நாவல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படமாக பார்க்குறது, படமாக எடுக்கலாம். ஏன் இது உங்களுக்கு ஒரு ஈகோவா இல்லை வேறு எதுவும் எதுக்குன்னு தெரில, ஏன் தடுக்குதுன்னு தெரில. ஏன்னா லைக்காக தான் இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணதே அவங்க தான் சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாமே வந்தக்கூடிய செய்திகள் தான். ஒன்றும் அவங்க தரப்புல இருந்து இதை பற்றின விளக்கம் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. இப்போ இவர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு பார்ப்பார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தை அவர் கால் ஷீட்டும் கிடைக்காது. இப்போ கிடைச்ச கால் ஷீட்டு வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போதோ இப்போ அவர் அடுத்த குட் பேட் அக்லியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், குட் பேட் அக்லியில் ஒரு 30% பேலன்ஸ் இருக்குது. ஒன்றும் சாங்கு ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஒன்று இப்போ தான் ஜிவியே உள்ளே வந்துருக்குறாரு. குட் பேட் அக்லி இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடாத போய் விஜய் ஃபேன்ஸும் இந்த டீசரை பார்த்துட்டு அவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய பேர் வந்து இந்த லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிஐ கலர்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி இது வரைக்கும் அஜித் படத்துக்கே வந்ததில்லை. கிட்டத்தட்ட மீம் சுற்றாலில் மாட்டாத ஒரு படமாக அது இருக்குது. ஸோ இப்போவே அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுச்சு. இல்லை கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப இந்த படத்தில் நிறையா ஒரு கட்டமைப்புகள் இருக்கும்ல. ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு ஒரு சில அவர் வர்றப்போ ஒரு பிஜிஎம் இருக்கும், அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு சார்ட் இருக்கும். அந்த மாதிரி எந்த இதையுமே இல்லை, எல்லாத்தையும் உடைச்சிருக்கு இந்த படம். பட் இந்த படம் வெளியில் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னா இது இப்போ அடுத்த ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இது வேற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா யதார்த்த சினிமாவை நோக்கி நீ போயிட்டு இருக்கு, அதை நோக்கி தான் மயில் தீர்மணி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷாட் வந்து ஒரு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட், வித்தியாசம்னு சொல்ல முடியாது, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்குள்ள அட்டம்ப்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையும் எதிர்பார்ப்போம். பட் இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களே பிரேக் டவுன் அப்படின்ற படம்னா, ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு 30% தான் இருக்கும், 70% வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படம் வந்து 97ங்கும் போது கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது, 28 வருஷம் ஆகுது. அப்படிங்கும்போது அன்னைக்கு உள்ள அந்த படத்தில் இருக்க நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறையா படம் வந்திருக்கும், இங்கிலீஷ் படமே நிறைய படம் வந்திருக்கும். அப்படிங்கும்போது அதை அப்படி பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறையா ஸ்க்ரீன் பிளே வேறு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கதையினுடைய அந்த நாட்டை தானே அதானே அவங்க கேட்குறாங்க. இப்போ பிரேக் டவுன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து லியோ படத்துக்கு கொண்டு வந்தாங்க. பட் அதனால் படம் ஃபுல்லாகவே கிடையாது, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் நான் இது இல்லை, இந்த படத்தில் உங்களுக்கு அந்த லொக்கேஷனு, அந்த காரு, அந்த பேக் ட்ராப்பு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதே நாட்டை எடுத்துகிட்டு நம்ம இங்கே பண்ண யாருக்கும் தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு த்ரிஷா அஜித் வந்து 2 பேரும் சேர்ந்து காஷ்மீருக்கு ஒரு டூர் போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, த்ரிஷாவை கடத்திட்டாங்க, இல்லாட்டி அஜித் ஏதாவது மிஸ் ஆகிட்டாரு, அவங்க எப்படி கேட்ச் பண்ணி வர்றாங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்து அது ஒரு ரோஜா மாதிரியா இருக்கும். வேற ஒரு சென்னையிலே எடுத்துங்க, இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க, இது லோக்கல் லாங்குவேஜில் போகலாம். அந்த படத்தை 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குடும்பத்தோட அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப அங்கே ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து என்ன நடக்குது, அவர் எப்படி அங்கேருந்து கேட்ச் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு அந்த கதையை வந்து லோக்கலில் மாற்றின்னு வச்சுங்க, யார் கேட்க போகிறா?
ஓ. அதே லொக்கேஷன், அதே காரு, அதே ட்ரக்கு, அதே ரெஸ்டாரண்ட்டு, அதே இதெல்லாம் வச்சு அதே மாதிரியான படங்கள் அப்படிங்கும் போது தானே உங்களுக்கு அந்த இதாக வருது. அந்த நாட்டை வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாமே. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 3 பேரும் குழந்தையோட அவங்க ஊர் சென்னையில் இருக்கிறாரு ஒரு கம்பெனியில், ஒரு லீவுக்கு வெக்கேஷனுக்கோ இல்லாட்டி சொந்த ஊருக்கு எதுக்கோ போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த நேரத்தில் ஹைஜாக் பண்ணிட்டாங்க ஹீரோ ஒய்ஃபை. இவர் எப்படி அதை வந்து மீட் எடுத்து கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்க்ரீன்லேயே மாற்றிருக்கலாம், லொக்கேஷனை மாற்றிருக்கலாம். லொக்கேஷனை மாற்றினா கூட உங்களுக்கு தெரியாது. இது லொக்கேஷன் மற்ற எல்லா விஷயங்களும் அதே பேக் ட்ராப்பில் இருக்க போய் தான் கம்பெனிக்காரன் பிடிச்சிட்டான். இது என்னது அவன் போட்டு பார்த்துருக்கான் 97 2024 ஒரே மாதிரி இருக்குது, நோட்டீஸ் அனுப்பு அப்படின்னு. இது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நம்ம இங்கே இருக்கிறவன் மெயில் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. ஏன்னா பாரமௌண்ட் பிக்சர்ஸ்க்கு சென்னை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை இப்படி வந்து பண்ணுறாங்க, அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க, அது 30 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த டீகோடிங்லாம் போட்டு யாரோ மெயில் அமைச்சிருப்பாங்களோன்ற சந்தேகம் தான் வருது. ஏற்கனவே அனிருத்தோடைய சாங் லியோவில் அப்படி தான் மாட்டி விட்டாங்களா, இன்ஸ்டாகிராம்லேயே போட்டு பாருங்க உங்கள் சாங்கை தான் ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்காருன்னு இவங்க கமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிய வந்தது இல்லை. நம்ம அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டீப்பாக வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து இங்கே இவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தால் கூட ஒரு வேர்ல்டு வைடு ஓரளவுக்கு தெரியும். அப்போ ஒரு தமிழ் படத்தை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அது இத்தனை வருஷமாக படம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, அப்போயும் பேசாமல் இருந்து டீச்சர் வந்த பிறகு அவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போது யாரோ வேணாம அந்த வேலையை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது, கன்ஃபார்ம் கருப்பாடு தான் யாரோ பண்ணியிருக்குதா போல, மெயில போட்டாங்க போல அந்த கம்பெனிக்கு. ஒரு பக்கம் லீகல் சைடு நடந்துகிட்டு இருக்கு, லீகல் சைடு அந்த சைட்லேயும் பண்ணிடுறோம். அமெரிக்காவிலே ஆஃபீஸ் இருக்குல்லையா அவங்களுக்கு, அதனால் அங்கே வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல ஷூட்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இப்போ குட் பேட் அக்லி வந்து எப்படி சார் ஃபைனலாக எப்படி இருக்கும்? குட் பேட் அக்லி வந்து தலையோடைய பர்த்டே அன்னைக்கு படம் வருது, அதுக்குண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் படம், அவருடைய பர்த்டே அன்னைக்கு ட்ரீட்டாக இருக்க போகுது, அந்த மாதிரியான ஒரு படமாக அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து May 1 அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே சார். இப்போது இந்த டீசர் ஒரு பக்கம் முடிஞ்சதுன்னா இதோட ஆடியோ லான்ச்சு அதை பற்றிலாம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கெலாம் ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் சைலண்டாக இருக்குது. அதனால தான் நான் திருப்பி கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை விடாமுயற்சி பொங்கலுக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா மிகப்பெரிய சிக்கலில், பொருளாதார சிக்கலில் லைக்காக மாட்டிக்கிறோம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பக்கம் நெருக்கடி, இந்த பக்கம் அஜித்துக்கு வந்து கொடுத்த கமிட்மெண்ட்டை பாஸ் பண்ணி ஆகணும். அஜித் படங்கள் இது வரைக்கும் வரலாற்றிலே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியான மாற்றினதெல்லாம் கிடையாது. அடுத்து அஜித் போய் நீங்கள் டேட்டை கேட்க முடியாது. இந்த மாதிரியான பல சிக்கல் இருக்குது. அப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து, ஏன்னா இது விஜய் ஃபேனும் வந்து சேர்த்து செலிப்ரேஷன் இல்லை, ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட், நல்ல ஒரு புதிய ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயம். ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோ படத்தை வந்து ஒரு கதையோட ஓரியன்டாக சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குல்ல, வந்துச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டராக கூட இருக்கும் இந்த படம். எதுக்கு நான் ரிப்பீட்டடாக கேட்குறேன்னா, அதே படத்தை அப்படியே எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் தேவைப்படாதுல்ல சார். அதே லொக்கேஷனு அப்படியே எடுத்துடலாம்ல. பட் ஆனால் இவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டாருன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தோணும்ல. இல்லை, இதுதான் 2 வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை அப்படி இல்லை, அது வந்து படம் ஆரம்பிச்சது, இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் பிப்ரவரியோட ஒரு டேட் முடிஞ்சிச்சு, அஜித்தோடைய டேட். ஆனால் அது பிப்ரவரிக்குள்ளே படம் முடியல, 50% கூட படம் முடியல. அங்கே போய் அவங்க ஷூட்டிங் போக முடியாமல் அங்கே பொழுது புயல் அடித்து அப்புறம் பேக்கப் ஆகி அவங்க ரூம்லேயே இருந்து அது ஒரு 15 நாள் இருந்து திருப்பி போய் இடையில வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரக்காக ஏகப்பட்ட விடாமுயற்சியில் தாண்டி இந்த படம் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ இல்லை, ப்ரொடக்ஷன் சைடு, இயற்கை எல்லாமே அந்த படத்துக்கு எல்லா தரப்புலையும் ஆளாளுக்கு அவங்க ஒரு பங்கு அந்த படம் வச்சு செஞ்சிச்சு. எல்லாத்தையும் தாண்டிக்கின்னு நீ விடாமுயற்சியாக வந்து நீ கடைசியாக நிற்கிது. கடைசி முயற்சி விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படின்றத நம்புவோம். இப்போ அஜித் சாருக்கு வந்து துபாயில் ஒரு வீடு இருக்குன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 படம் பண்ணதுக்கப்புறமா அவர் இங்கேருந்து அங்கேயே போயிடுவார், இல்லை லண்டனில் ஒரு வீடு இருக்கிறாரு, அங்கே இருக்கிறதா விருப்பப்பட்டாருன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை, இப்போயே பாதி நாள் அங்கே தான் இருக்கிறார். இங்கே வெக்கேஷனுக்கு வந்து போகிற மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வரணும். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தோம், இன்னும் ஒரு அதிகபட்சமாக அஜித் ஒரு 5 வருஷம் நடிப்பார். ஆனால் அதுக்கு மேலே அவரால் நடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் தனியாக ஒரு காமனாக ஒரு எல்லாரும் ஒரு 10 பேர் ரோட்டில் போயிட்டு அந்த 10 ஓவர் 11 நம்ம போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நினைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ரேஸு அந்த மாதிரியான ஒரு காமனான வாழ்க்கையை வாழணும்னு அதை நோக்கி தான் போகிறாரு. அதனால் வந்து அதிகபட்சம் ஒரு 4 வருஷம் நடிப்பார், அவ்வளோதான். ஸோ அப்போ வர நியூஸ் எல்லாம் உண்மைதான்? இல்லை, உண்மைதான். அவர் அங்கே வீடு வாங்கியிருக்காரு, இங்கே இருக்குது. இப்போயே அங்கே பாதி நாள் இங்கே இல்லையே, இந்தியாவில் கிடையாது. இப்போ நான் அந்த ரேஸ்க்காக தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், பார்த்தீங்களா, ரேஸ் காரில் முத்தம்லாம் கொடுத்துருப்பாரு. ரேஸ் காருக்கு இனிமேல் நம்ம தான் இந்த காருக்கு
முத்தம்லாம் கொடுத்துட்டு காரை கிளப்பிட்டார்ல பார்த்தீங்களா, அதனால் அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார். பல வருஷம் கனவு, எத்தனையோ வருஷம் கழிச்சு அது ஒரு ட்ரீம் வந்துருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆமாம், அந்த கார்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகணும், அந்த காரோடைய ஸ்பீடே வேறு, பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது அவருக்கு ஒரு ஜாலி, அது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. அது நல்ல விஷயம் தான். தப்பான ஒரு விஷயங்களுக்கு போய் அடிக்ட் ஆகாமல் ஆரோக்கியமான விஷயம். அதில் ரேஸில் வின் பண்ணார்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமை தானே. இப்போ இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து இந்த ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குட் பேட் அக்லியில் திரும்ப ஜாயின் பண்ணுவாரா, இல்லை இது முடிச்சுட்டு தான் ரேஸ்க்கு போறாருங்களா? இல்லை குட் பேட் அக்லி ரேஸ் முடிச்சுட்டு தான் குட் பேட் அக்லி வர்றாரு. அப்படி ஆமாம், ரேஸ் முடிச்சுட்டு குட் பேட் அக்லி வர்றாரு. குட் பேட் அக்லி நினையமாக வந்து இந்த டிசம்பர் 6ஆம் தேதி இந்த படத்துக்கு போகிறாங்க, விடாமுயற்சி போயிட்டு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து இதுக்கு போயிறாரு. அப்படியே குட் பேட் அக்லி போகிறார். குட் பேட் அக்லி போகிறார். குட் பேட் அக்லி முடிச்சு கொடுத்துட்டு அப்படி நேரடியாக ரேஸ் தான். 6 மாதம் ரெஸ்ட் எடுக்குது. ஃபைனல் கொஸ்டின், உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவாவுக்கு வந்து சொன்னார், கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இப்போ கங்குவா படம் வந்த போய் சொன்னோம், கண்டிப்பாக இந்த நேரத்தில் கை கொடுப்பார் அஜித்தோடைய கேரக்டர் அப்படி தான். ஒரு நண்பர் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலையும் அஜித் கைவிட மாட்டார், அஜித்தே அப்படிங்கிற மாதிரி சிவாவை கைவிட மாட்டார். நம்ம கங்குவா படம் வந்த போய் நம்ம பேசியிருந்தோம், கங்குவா படம் வந்த போய் அஜித் வந்து கைவிட மாட்டாருன்னு. அதே மாதிரி இந்த படத்தை கூப்பிட்டு பேசியிருக்காரு. கன்ஃபார்மாக சிறுத்தை சிவா, அஜித், சன் பிக்சர்ஸ் அந்த படம் கன்ஃபார்மாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 6 மாதம் இந்த ஒரு கேப், இந்த டூருக்கெல்லாம் முடிச்சு வந்தப்பறம் அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சிறுத்தை சிவாவும் பாராட்டினேன், எந்தாவது ஒன்று பண்ணி அஜித்தை வச்சு ஒரு ஹிட் கொடுத்தாரு. அது கவனிச்சிங்களா நீங்கள்? அது வந்து ஒரு சில பேருக்கு வேவ் செட் ஆயிரும். அந்த 2 பேருடைய வேவ் ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு என்ன நினைக்கிறாரு, இவருக்கு என்ன சீன் வச்சா தேட்டரில் கை தட்டுவாங்க அப்படிங்கிற அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாங்க. நம்ம எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்தை வச்சு 25 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பேட்டர்ன் படம் பண்ணுவார். இந்த பக்கம் கமலுக்கு ஒரு பேட்டர்ன் படம் பண்ணுவார். ஒரே டேரக்டர் தான். இவருக்கு ஒரு கமர்ஷியலாக பண்ணுவார், அவர் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டாக பண்ணுவார். அப்போ 2 பேருக்கு ஒரே டேரக்டர் தான். அப்போ அந்த டேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறப்ப அந்த பல்ஸ் தெரியணும். அந்த பல்ஸ் வந்து கரெக்டாக சிவா பிடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் தான் விட்டுட்டார் போல.